Hello viewers, welcome செய்யறேன் Agmal கொடுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வெட்டிங் பிரியாணி தாங்க வந்து செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா நீங்க முஸ்லீம் வெட்டிங்ல போகக்குள்ள அவங்க எப்படி வந்து செய்யறாங்களோ அதே டேஸ்ட்ல வந்து இருக்குங்க. நீங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாவே இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து நான் செஞ்சிருக்கிறேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் முஸ்லீம் வீட்டு வெட்டிங் பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கோசரமே நம்ம வந்து இப்போ இது செஞ்சுருக்குறோங்க. எல்லாமே வந்து நீங்கள் இது பார்த்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருந்தேன். இப்போ கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 200 ml இருக்கும் எண்ணெய் வந்து குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அதிகமாகவே வந்து எண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து நெய் வந்து ரொம்ப கம்மியாக வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கிலோவோட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். நீட்டு வகையிலே வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே வந்து கரம் மசாலாவும் வந்து எடுத்துருந்தேன். ஒரு 5லேருந்து 6 இருக்கும் பட்டை, ஒரு 8லேருந்து 9 லவங்கு, ஒரு 8லேருந்து 9 ஏலக்காய். இதுவும் வந்து இதிலே வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கணுங்க. இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கு முன்னாடி வந்து வதங்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம வந்து அரிசிக்கு வந்து தண்ணி வந்து வச்சிடலாங்க. இதுக்கு வந்து தண்ணி நான் வேற ஒரு அடுப்பில் வச்சிட்டேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கு, 2 பட்டை இந்த தண்ணியிலே வந்து போட்டுடுறாங்க. கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு 1/2 கைப்பிடி வந்து கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி புதினா இதுவும் வந்து இந்த தண்ணியிலே போட்டுடலாங்க. இந்த தண்ணிக்கு நல்லா நம்ம வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து வெங்காயம் வந்து ஏன் இந்த மாதிரி வதக்குறோம் அப்படின்னா, நம்ம பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கக்குள்ள அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு 3-4 மணி நேரம் நம்ம வச்சோன்னா கூட கெடாமல் இருக்கிறதுக்கு தாங்க அந்த வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லாவே வதக்குறோம். சேம் டைமில் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கூடி வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே வந்து கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே வந்து புதினா இலையும் வந்து போட்டுக்கிட்டேங்க. காற்றுக்கு இருப்ப மாதிரி வந்து பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துங்க. நான் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். நான் அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து பவுடர் மசாலா எடுத்துருக்கேங்க. அதிகமாக ஒன்றும் இல்லைங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூன் இருக்குங்க. ஏன் நான் அதிகமாக போடுறேன் அப்படின்னா இதில் வந்து காரமும் இருக்காது, உங்களுக்கு அந்த கலரும் வருங்க. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இந்த எண்ணெயில் போட்டு வந்து வதக்கக்குள்ள அந்த கலர் நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு சேருங்க. பாருங்கள், நம்ம போட்டதும் அந்த கலர் வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ரைஸ்லேயும் சிக்கன்லேயும் நல்லாவே போகுங்க. இந்த காரம் எல்லாமே வந்து நம்ம இப்போ போகிறது சிக்கனுக்கும் சேர்த்து வந்து நான் போட்டிருக்கேன். அரிசிக்கும் சேர்த்து தாங்க இந்த காரம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு இதுக்கு வந்து வேக வைக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் தாங்க வந்து செஞ்சேன். அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த ரெட் கலரு நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்துச்சுங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து சமமாக எடுத்து அரைச்சிக்கோங்க. அப்புறமா வந்து அதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. இந்த மாதிரி வதக்கக்குள்ளே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. ஒரு 200 கிராம் இருக்குங்க. நான் வந்து கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாத எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வதக்கலாங்க. தயிர் போடக்குள்ளே ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து பிரியாதுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதுக்கு வந்து வதக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும், தக்காளி வந்து கம்மியாக தாங்க கொஞ்சம் போடணும். அதனால் வந்து 1/2 கிலோ மட்டுமே போடுங்க. இல்லைனா அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு ஒரு 75% நல்லாவே வந்து நம்ம வேக வச்சுட்டோங்க. இது ஃபுல்லாகவே வந்து மசியணுன்ட்டு இல்லைங்க இந்த தக்காளி. நான் இந்த கப்பால் வந்து ஒரு 3 கப்பு இருக்குங்க அரிசி எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு நான் வந்து 1 கப்பு தண்ணி தாங்க இப்போ இதில் வந்து போட்டுட்ருக்குறேன். ஒரு 3 கப்பு தண்ணி வந்து இதில் போட்டுடுறேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு நல்லாவே வந்து இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இதுக்கு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நான் 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணியிருந்தேங்க. இது நல்லா வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க மூடி வச்சு. அந்த மாதிரி செய்யக்குள்ள நம்ம போட்ட அந்த தக்காளி, அந்த வெங்காயம், அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து அப்சர்வ் ஆகுங்க. அது நல்லாவே அந்த எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கோசரம் நம்ம ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க.
பாருங்கள் நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்கிறோம். கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி. பாருங்கள் நான் நல்லாவே வந்து பெரிய துண்டுகளாக வந்து போட்டுக்கிட்டேன். நல்லா மீடியமாக சைஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ இருக்குங்க. நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 1.25 கிலோ வந்து சிக்கன் போட்டுக்கிட்டேங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாங்க. இது ஒரு 50% சிக்கன் வந்து இந்த தண்ணியிலே வெந்துடணுங்க. பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு நல்லா வந்து இதுக்கு வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தேங்க ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில். இப்போ இதில் இந்த தண்ணி பாருங்கள் அளவே இல்லைங்க, நிறையா தண்ணி போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ இந்த ரைஸ் எல்லாம் அந்த தண்ணியில் போட்டுடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50% 50% தாங்க இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து வெந்திருக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து உப்பு வந்து போட்டுக்கலாங்க. உப்பு வந்து உங்களுக்கு எப்படி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்து போட்டுங்க. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக இதில் வச்சதால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து இதில் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டேஸ்ட் வந்து சரியாக கொடுக்குங்க. பாருங்கள் நான் வந்து ஒரு 40-50% தாங்க வேக வச்சேன். அதிகமாக வந்து வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த சிக்கன்லேயே வந்து தண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கிரேவியில் வந்து மீதி இருக்கிற ஒரு 50% வந்து வெந்துடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு காலண்டரில் வந்து போட்டுடுங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆகிடும். பாருங்கள் இது வந்து நல்லா வந்து ஒரு 50% இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டோங்க. 50% வந்து இந்த ரைஸ் கூட வந்து வேகக்குள்ள அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்குங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இல்லாத வடிகட்டி இதில் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து அந்த அளவு எப்படி போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிட்டேங்க. அதிகமாக இந்த ரைஸில் நெய்யை வந்து நம்ம யூஸ் பண்ணலைங்க, அது கூட ஆப்ஷன் தாங்க, தேவைன்னா போட்டுங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடைசியாக வந்து கரம் மசாலா தூளுக்கு தூவிடலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து தூவிக்கலாங்க. கொஞ்சமாக வந்து இதில் வந்து மென்ட் லீஃபும் வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் இருக்குங்க. இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கூட போட முடியுங்க. இதுக்கு மறுபடியும் கொஞ்சம் வந்து கிளறிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு இதுக்கு வந்து வேக விடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தம்முக்கு வந்து விட்டுடலாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோயில் எடுத்து 2 லேயராட்டம் செஞ்சு நல்லா இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தோசைக்கல்லுக்கு நல்லா வந்து சூடு பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி வந்து சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இது வந்து விட்டுடலாங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சிக்கன் கூட அதுலேயே வந்து எல்லாம் வெந்துடுங்க. அந்த 50% என்ன வேகாமல் இருந்துச்சோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க வந்து கலரே போடாத கலர் எப்படி வந்து நம்ம வந்து வர வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் போய் சாப்பிட்ட மாதிரியே அந்த ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகி அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த பிரியாணியில் நம்ம போட்டது நிறைய மசாலா இல்லை, நிறைய நெய் இல்லை. பாருங்கள் ரைஸ் பார்த்தீங்கன்னா குழையாத நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியும் இல்லாத நல்லா இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா மறக்காத வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.